த பயாலஜி ஆஃப் பிலீஃப். இனி வரும் காலங்களில் இந்த புத்தகத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முகவுரையாக தான் இன்றைக்கி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் இருந்து பார்க்க இருக்கோம். ஸோ சரியாக 1985 அந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ப்ரூஸ் லிப்டன் அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்ருக்காரு. மனித செல்கள் அது வந்து எப்படி அது இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அப்புறம் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய சில தகவல் பரிமாற்றம், இதெல்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு செல் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, எப்படி பதிலளிக்குது அப்படின்றத வந்து அவர் எங்கே ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா விஸ்கான்சின் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து அவர் இந்த ரிசர்ச்சை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலும் அதில் வந்து அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னேற்றமோ இல்லை ஒரு மைல்கல் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவருக்கு அமையாமவே இருந்தது. அந்த ஒரு விஷயம் வந்து அவரை ரொம்பவே வந்து வருத்தத்தில் தள்ள ஆரம்பிச்சது. அப்படி இருக்கப்ப அவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார், இது வந்து ஏன் நமக்கு சாதகமாக அமையலைன்னு. அப்படி அவர் யோசிக்கும் பொழுது, ஓகே இந்த இடத்துல நான் வந்து சரணடைஞ்சிடுறேன், வேற என்ன பண்ண முடியும், நான் நடக்கிற எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த 2 மனப்பக்குவத்தை வந்து அவர் அடையிறார் இந்த இடத்துல. சரியாக இந்த ஒரு மனப்பக்குவம் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த தமிழில் நம்ம வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸோ கரெக்டாக அந்த டைமில் அதே வருடம் 1985 அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஒரு மருத்துவக் கல்லூரியிலேருந்து அவருடைய பணியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு கொஞ்சம் உள்முகமாக இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சி கூடவே வந்து மருத்துவ ஆசானாகவும் வந்து போகிறாரு. அப்படி போகிறப்ப மறுபடியும் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு மனித செல்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஆராய்ச்சியை வந்து மீண்டும் தொடர ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து மறுபடியும் அதனுடைய அந்த ஒரு தோற்றம் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு செல் எப்படி நடந்துக்குது, அப்போ இது ஒவ்வொரு செல்லும் அவர் ஏன் வந்து செல்ஸை பற்றி இவ்வளோ படிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சராசரியாக மனிதனாகிய நமக்கு கிட்டத்தட்ட 50 ட்ரில்லியன் செல்களால் ஆன ஒரு உடல் தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு செல்லும் ஒரு மாதிரி, ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய செல்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பார்க்க ஒரே மாதிரி இருக்காது. அப்படி இருக்கப்போ இந்த எல்லா செல்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இவங்க வந்து எப்படி தகவல் பரிமாற்றம் பண்ணுறாங்க, எப்படி வந்து நடந்துக்கிறாங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு மனிதனுடைய அந்த குணம் அப்படின்றது வந்து எப்படி வடிவமைக்கப்படுது அப்படின்றத வந்து படிக்கிறாரு. அப்படி அவர் படிக்கும்போது அவருக்கு தெரிய வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனித செல் ஆனது இதுவரைக்கும் நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய செல்லையும் மரபணு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, இந்த மரபணுக்குள்ள சில தகவல்கள் இருக்கு. இந்த தகவல் அடிப்படையில தான் வந்து எல்லா மனிதனுக்கும் தேவையான சில பொருட்களின் உற்பத்தியோ இல்லை நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த ஒரு வேதி மாற்றமோ அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் மனித உடல் சார்ந்து இது எல்லாமே நடக்குது அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இங்கே அவருடைய ஆராய்ச்சியில் அவருக்கு கிடைச்சது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செல் அது என்ன மாதிரியான சுற்றுப்புற சூழலில் இருக்கோ, அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கும். அப்போ இந்த செல்லில் நம்ம பார்க்கக்கூடிய மரபணுவானது இல்லை, அந்த மரபணுக்குள்ளே இன்னும் சின்னதாக போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீன்ஸ் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, இந்த கேரக்டர் இல்லைனா இந்த குணாதிசயத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு மேப் மாதிரி தான் செயல்படுது. ஆனால் இந்த செல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றுப்புற சூழல் இல்லை, அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் என்னவா இருக்குது,
ஒரு கான்ட்ராக்டர், அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அந்த பில்டிங் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கனவு இல்லத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆர்கிடெக்ட், அதாவது அந்த இந்த கட்டடக்கலை படித்தவங்க வந்து அதுக்கான ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட்டை வந்து சார்ட்டில் போட்டு கொடுப்பாங்க, ஒரு டயக்ராம் மாதிரி வரைஞ்சி அழகாக வந்து சார்ட்டில் போட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இதுதான் வந்து டீட்டெயில்ஸ், இங்கே இது இந்தந்த ரூம்ஸ் வந்து வைக்க போகிறோன்னு. அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி முழுசாக கொண்டு வர்றது வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்கள், சித்தாட்கள், அப்புறம் அந்த பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்க எல்லாரும் தான் செய்வாங்க. ஸோ ஒரு சுற்றுப்புற சூழலானது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி தான் வந்து நடந்துக்குது. அந்த சுற்றுப்புற சூழல்ல இருந்து தான் எல்லா தகவலுமே வந்து ஒரு செல்லுக்கு வந்து எப்பவுமே கிடைக்குது அப்படின்றத வந்து நம்மளுடைய ப்ரூஸ் லிப்டன் அவர்கள் வந்து அங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து ஏன் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இல்லை ஏன் வந்து இந்த ஆராய்ச்சிக்குள்ள முதன்மையாக போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து பணம் ஒதுக்கி இந்த ஆராய்ச்சியை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தொடரப்பட்ட ஆராய்ச்சி தான் இந்த ஸ்டெம் செல்ஸினுடைய ஆராய்ச்சி. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸினுடைய ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு எழுந்த சந்தேகம் தான் என்னது, எப்படி மரபணுவால் இத்தனை விஷயங்களை கட்டுப்படுத்த முடியுது, இல்லை இத்தனை விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியுது. ஆனால் மரபணுவானது எல்லாருக்குமே ஒரு பொதுவான அமைப்பில் இருக்கிறப்போ, ஏன்னா அதனுடைய கெமிக்கல் நேச்சர் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா மனிதர்களுக்குமே கிட்டத்தட்ட பொதுவாக தான் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து மனிதர்களுக்குள்ள இத்தனை மாறுபாடுகள் இல்லை இத்தனை வேறுபாடுகள் வந்து சாத்தியப்படுது அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அவருடைய அந்த செல் பேஸ் பண்ண ஆராய்ச்சியை வந்து கொண்டு போறாரு. அதை பேஸ் பண்ணி அவர் வந்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷன், அதாவது ஒரு முடிவுரையும் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு செல் அது வாழக்கூடிய சுற்றுப்புற சூழலை பொறுத்து தான் அது தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்களை வடிவமைக்குது, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்பாண்டும் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இதுல வந்து மரபணுல இருக்கக்கூடிய ஜீன்ஸுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. ஸோ அவர் இந்த பணியை தொடர்ந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல தான் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறிவியல்ல 2 முக்கியமான ஃபீல்டு வந்து வளர்ச்சி அடையுது. அதில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தோன்னா சயின்ஸ் ஆஃப் சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம எல்லாரும் கையில் வச்சுருக்க மொபைல் ஃபோனில் வேறு சிம் கார்டு போட்டிருந்தாலும் அதனுடைய நெட்வொர்க் மூலமாக நம்ம வந்து தகவல் பரிமாற்றங்களை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்டேயோ இல்லை நம்மளுடைய உறவினர்கள் இல்லை நட்பு வட்டாரம் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செல்லுமே தனக்கு தேவையான சில தகவல்களை இன்னொரு தனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செல்கிட்ட கூட பரிமாறணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சில சிக்னல்ஸை எழுப்பும். அந்த சிக்னல் மூலமாக தான் இங்கே எல்லாமே நடக்கும். இப்படி தான் வந்து நம்மளுடைய நார்மல் அன்றாட வாழ்வியலுக்கான ஃபங்க்ஷனிங்ஸுமே இப்படி தான் நம்ம உடம்புல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வரைக்கும் பார்த்த அந்த டிஎன்ஏ இல்லை ஜீன்ஸ் பேஸ் பண்ணி வந்த சயின்ஸை விட அதுக்கும் ஒரு படி மேலே போய், இல்லைப்பா மரபணுவோ இல்லை மரபணுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ மட்டும் இங்கே எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, இங்கே அந்த ஒரு உயிரினம் இல்லை அந்த ஒரு செல் வாழக்கூடிய அதனுடைய சுற்றுப்புற சூழல் அது பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு செல்லுமே அதுக்கிட்ட இருக்க தகவலை இன்னொரு செல்லுக்கிட்ட பரிமாற்றம் பண்ணிக்குது. இல்லை தேவைப்பட்டா அதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி தனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் முழுதுமாவே வந்து அவர் நமக்கு நிறைய தகவல்கள் ஒரு மனித செல்லை பற்றியும் அதனுடைய தகவல் பரிமாற்றம்
அதில் வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள்னால என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். நன்றி.